எல்லாருக்கும் என்னோட வணக்கம். கிரைம் பேட்ரோல் சிட்டி கிரைம் செக்மெண்ட்ல இன்னைக்கு எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். சிட்டில எந்த அளவுக்கு பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போகுதோ அந்த அளவுக்கு கிரைமும் அதிகமாகிட்டே போகுது. பட்ட பகல்லையே திருட்டு, சில இடங்கள்ல கொலை, சில இடங்கள்ல சைல்டு கிரைம். பசங்க வீட்டுல இருந்தாலும் வெளியே இருந்தாலும் சேஃபா இல்ல. கஷ்டமான விஷயம் என்னன்னா குழந்தைங்களோட அவங்க கனவும் காணாம போயிடுது. திவ்யா, உன்னாலதான் இப்ப எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. இதோ வந்துட்ட, ஒரு நிமிஷம். பெரிய நகரம், பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல செக்யூரிட்டியும் கூட இருக்கு. ஆனாலும் சிட்டில ஒவ்வொரு இடத்துலயும் கிரைம்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் வருது. பூட்டப்பட்ட கதவுகளுக்கு பின்னால கூட பாதுகாப்புங்கிறது இல்ல. ஒரு சின்ன தவறுனால, கவனக்குறைவுனால வாழ்க்கை முழுக்க வருத்தப்பட வேண்டியிருக்கும். இந்த கேஸ்ல ஒரு அம்மா கொஞ்ச நேரம்னு அலட்சியமா 6 மாச குழந்தைய வீட்டுல தனியா விட்டுட்டு வெளியே போயிருந்தாங்க. அந்த சில நிமிஷங்கள்லயே அந்த குழந்தை கடத்தப்பட்டுருச்சு. பிறந்த குழந்தைய இப்படி கடத்திட்டு போறதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்க முடியும்? செஞ்சது யாரா இருக்க முடியும்? அவங்களோட காணாம போன குழந்தை திரும்ப கிடைக்குமாங்கிறது தான் இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கு. என்ன, நீ பாக்கலையா? கண்ணை மூடிட்டு வேலை செய்றியா என்ன? உண்மையதான் சொல்றேன் மேடம், நான் எதுவுமே பார்க்கல. இங்க இருந்து உங்க குழந்தைய யாரும் தூக்கிட்டு போல மேடம். இந்த பில்டிங் உள்ள வரதுக்கு வெளிய போறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு. குழந்தைய யார் தூக்கிட்டு போயிருந்தாலும் இந்த வழியா தானே போயிருக்கணும். அப்ப சொல்லு, என் குழந்தைய யார் தூக்கிட்டு போனது? சொல்லு. அட என்னாச்சு? எதுக்காக சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அது வந்து என்னோட குழந்தை எப்படி காணாம போச்சுன்னே தெரியல. அட எப்படிங்க காணாம போக முடியும்? இவ இங்க நின்னு வேலை பாக்குறானா இல்ல இங்க நின்னு தூங்கிட்டு இருக்கானான்னு தெரியல. நான் இவனுக்கு அகைன்ஸ்டா எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணேன். நீங்க யாருமே ஆக்ஷன் எடுக்கல. என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை சும்மாவே விட மாட்டேன். திவ்யா, திவ்யா அழாத ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா இரு. திவ்யா ப்ளீஸ். அம்மா, உங்ககிட்ட உங்க குழந்தையோட போட்டோ இருக்கா? எஸ் சார். இருக்கு. இதோ சார். சார் ப்ளீஸ் சார், என் குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க ப்ளீஸ் சார். 6 மாசம் தான் சார் ஆகுது. அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை. இந்த போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. இன்ஃபார்மர்ஸ் கிட்டே கொடுங்க. சிட்டியை லாக் பண்ணுங்க. வந்து போற எல்லா வண்டியையும் ஒண்ணு விடாம செக் பண்ணுங்க. குழந்தை யார் தூக்கி இருந்தாலும் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. திவ்யா, நீ முதல்ல தண்ணி குடி. எக்ஸாக்ட்டா நடந்தது என்ன? சார், அது என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. மருந்து வேற சுத்தமா தீந்து போச்சு. அதனால நான் என்னங்க ஒரு நிமிஷம். குஷிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவளோட மெடிசன்ஸ் வேற தீந்து போச்சு. கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரீங்களா ப்ளீஸ்? திவ்யா, எனக்கு லேட் ஆகுது. கிளையண்டோட மீட்டிங் வேற இருக்கு. நீ போய் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ். அட, குஷிக்கு உடம்பு சரியில்லை. அவளை எப்படி வெளியில கூட்டிட்டு போறது? அதனாலதான் நான் ஷாப்புக்கு கூட போகல. சரி, ஒரு வேலை பண்ணு. என் கூட மெடிக்கலுக்கு வா. நான் உனக்கு மருந்து வாங்கி கொடுக்குறேன். என்ன உளறீங்க நீங்க? அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவளை எப்படி நான் தூக்கிட்டு வர முடியும்? உங்களுக்கு தெரியும்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை தூங்க வச்சிருக்கேன். ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்தா. திவ்யா, குஷி இப்பதான் தூங்குனா. இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு அவ எந்திரிக்க மாட்டா. மெடிக்கல்ல இருந்து 15 மினிட்ஸ்ல மெடிசன் வாங்கிட்டு வந்துடலாம். யோசிக்காத, வா. தர்மேஸ்வர், இன்னும் 25 மினிட்ஸ்ல நான் அங்க வந்துருவேன். வாங்க, சீக்கிரம் வாங்க. குஷி வேற வீட்ல தனியா இருக்கா. டோன்ட் வரி, 15 மினிட்ஸ்ல திரும்ப வந்துடலாம். குஷி! நீங்க கெமிஸ்ட் ஷாப்ல இருந்து இங்க வரதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் இருக்குமா? ஆமா சார்.
இந்த கம்மியான நேரத்துல கப்போர்டை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற நகை எடுத்திருக்காங்க. குழந்தையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. நீங்க சரியா செக் பண்ணீங்களா என்ன திருட்டு போயிருக்குன்னு? இல்ல சார், எனக்கு அந்த நகை பணத்தை பத்தியெல்லாம் எந்த கவலையும் இல்ல. எனக்கு என் குழந்தைய நினைச்சதா கவலையா இருக்கு. ப்ளீஸ் அவளை கண்டுபிடிச்சு கொடுங்க. இங்க பாருங்க, உங்க குழந்தைய தூக்குனவங்க தான் உங்க நகையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. உங்ககிட்ட நகையை பத்தின டீடைல்ஸ் இல்ல ஏதாவது போட்டோ இருந்தா அதை கொடுங்க. அது மூலமா எங்களால கிரிமினல்ஸை பிடிக்க முடியும். எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் தான் புரியல. வெளியே 2 கதை ஓபன் பண்ணணும், அதுக்கப்புறமா இந்த ஷெல்ஃபை ஓபன் பண்ணணும். ஷெல்ஃபோட பூட்டை திறந்து உள்ள இருக்கிற நகை எடுக்கணும், குழந்தை எடுக்கணும். ஆனா குறைஞ்ச நேரத்துல இது எப்படி பாசிபிள்? இல்ல சார், 10 நிமிஷத்துல மருந்து வாங்கிட்டு என்னை இறக்கி விட்டுட்டாரு. நான் வேகமா பில்டிங் ஓடி வந்து அதுக்கப்புறம் நான் லெஃப்ட்ல மாட்டிக்கிட்டேன். ஹலோ வாட்ச்மேன், லிஃப்ட் ஏன் திடீர்னு நின்னுடுச்சு? மேடம், எனக்கு தெரியாது. அப்ப சீக்கிரம் முதல்ல போய் அது என்னன்னு பாருங்க. ஓகே மேடம், பார்க்கறேன். ஹலோ, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எப்ப பாரு இதே வேலைதான். இந்த பில்டிங்ல ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆயிடுது. சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, என் குழந்தை தனியா இருக்கா. மேடம், நீங்க திரும்ப திரும்ப கூப்பிடுறதுனால நான் மறுபடியும் வர வேண்டியிருக்கு. நீங்க ஃபோன் பண்ணாம இருங்க, நான் லிஃப்ட்டை எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். சார், சார் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். நான் என் குழந்தை இந்த மாதிரி தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. சார் சார் 2 கதவுலயும் ஃபோர்ஸ் என்ட்ரிக்கான எந்த மார்க்கும் இல்ல. சாவியை போட்டு தான் கதவை திறந்திருக்காங்க. நீங்க உங்க சாவி யார்கிட்டயாவது கொடுத்துருந்தீங்களா? பக்கத்து வீட்டுல இல்ல வேலைக்காரங்க கிட்ட? இல்ல சார், இப்போ வரைக்கும் எங்க வீட்டு சாவியை யார்கிட்டயும் கொடுத்ததே இல்ல. சார் அப்படி இருக்கும்போது டூப்ளிகேட் சாவி பண்ண வாய்ப்பே இல்லையே. சாவியை வச்சுதான் சாவியை பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. பூட்டை வச்சு கூட அதை செய்ய முடியும் இல்லையா? சார் சார் இங்க பாருங்க, மெட்டல் பவுடர் சார். அப்படின்னா டூப்ளிகேட் சாவியை இதே இடத்துல பண்ணிருக்காங்க. அவசரத்துல குப்பையை எங்கேயே கொட்டிட்டு போயிருக்காங்க. நல்ல வேலையா அந்த மெட்டல் பவுடர் இங்கேயே இருக்கு. சார் மேல டெரஸ் இருக்கு, இது டாப் ஃப்ளோர். வாங்க போய் பார்க்கலாம். பக்கத்துல செக் பண்ணுங்க. சார் சார் ஒன்றும் இல்லை சார். டெரஸோட கதவு ஓப்பன் ஆயிருக்கு. ஒருவேளை குழந்தைய தூக்குனவன் இந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணி வாட்ச்மேன் கண்ணில் படாம இருந்து நாம வரத்துக்கு முன்னாடி தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. சார் கடந்த 9 மாசத்துல டாப் ஃப்ளோர்ஸ்ல மட்டும் தான் திருட்டு நடந்திருக்கு சார். அதுவும் பர்டிகுலரா இதே ஏரியால. சார் எங்கெல்லாம் திருட்டு நடந்திருக்கோ அங்கெல்லாம் டூப்ளிகேட் சாவியை யூஸ் பண்ணிருக்காங்க. வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல தான் திருட்டு நடந்திருக்கு சார். எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி வரும்போது தான் இங்க திருட்டு நடந்திருக்குன்னே தெரியுது சார். ஆனா இது எல்லாத்துலயும் இப்பதான் முதல் முறையா பொருளோட சேர்த்து குழந்தையையும் தூக்கியிருக்காங்க. அந்த டெரஸ் கதவு எப்போ ஓபன் ஆயிருக்குமா? ஆமா சார். எதுக்கு? திருடனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கா? ஐயோ இல்ல சார், எதுக்கு சார் அவங்களுக்கு போய் உதவி பண்ண போறோம்? கேபிள் காரங்க, இன்டர்நெட் காரங்க எல்லாரும் மாடியில டிஷ் ஆண்டனா கூட வைக்கிறாங்கல்ல சார். சும்மா சும்மா வந்து கீயை கேட்டுட்டே இருக்காங்க. அதனால தான் நான் திறந்தே வச்சிடுறேன் சார். சரி, லிஃப்ட் எப்படி திடீர்னு ரிப்பேர் ஆச்சு? சார் லிஃப்டோட மீட்டர்ல ஃபியூஸ் போயிடுச்சுங்க சார். இங்க பாரு, நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னு வை, ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் உன்னோட ஃபியூஸை பிடிங்கி விட்டுருவேன். சார் நான் ஏன் சார் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? திவ்யா மேடம் போனதுக்கு அப்புறமோ இல்ல அதுக்குள்ளேயும் முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது இங்க உள்ள வந்தாங்களா? சார் அந்த நேரம் நான் பாத்ரூம் போயிருந்தேன் சார். நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாது சார். நீ பார்த்திருக்க மாட்டேன். ஆனா இந்த சிசிடிவி கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, யார் வந்திருப்பாங்க போயிருப்பாங்கன்னு. டிவி ரூம் எங்க? சார் 2 வாரமா சிசிடிவி ரிப்பேர்ல இருக்கு சார். சார் நாங்க சுத்தி இருக்கிற இடத்துல டூப்ளிகேட் சாவி பண்றவங்க எல்லாரையும் தூக்கிட்டு வந்துட்டோம். அவங்கள நல்லா விசாரிச்சோம். அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை கிராஸ் செக்கும் பண்ணிட்டோம். ஆனா திவ்யாவோட பொண்ணு குஷியை கிட்னாப் பண்ணதுலயும் மத்த 7 திருட்டுலயும் இவங்க யாருமே இன்வால்வ் ஆகல சார். அப்ப புதுசா யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க. சார் இந்த எல்லா திருடியும் பார்க்கும்போது 2 காமன் கனெக்ஷன் இருக்கு சார். என்ன? முதல் விஷயம், திருடுறதுக்கு திருடன் எந்த பிளாட்டை சூஸ் பண்றானோ அந்த பிளாட்ல பாத்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. இங்க கூட சுயேஷும் அப்புறம் திவ்யாவும்
இவங்க 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. போகும்போது குஷியை பேபி சிட்டிங்ல அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படின்னா வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு திருடனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா குஷிக்கு உடம்பு சரியில்லாததுனால அவங்க வேலைக்கு போலன்ற விஷயம் திருடங்களுக்கு தெரியல. ஆனா அவங்க மெடிசன் வாங்குறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. அந்த நேரத்துல திருடன் வீட்டுல நகை பணத்தை கொள்ளடிச்சிருக்கான். ஆனா குழந்தைய பார்த்ததும் குழந்தையும் தூக்கியிருக்கான். 2வது காமனான விஷயம் சார், எந்த 7 ஃபிளாட்ல திருட்டு நடந்துச்சோ அந்த 2 இடத்துல திவ்யாவோட பில்டிங் வாட்ச்மேன் பிரிஜேஷ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப 8வது முறையா திருட்டு நடந்திருக்கு. இங்க 3வது முறையா வாட்ச்மேன் பிரிஜேஷ். இது கண்டிப்பா கோஇன்சிடென்ஸா இருக்க வாய்ப்பில்லை. ஒண்ணு பண்ணுங்க, அந்த பிரிஜேஷை போய் தூக்கிட்டு வாங்க. எந்திரிடா, ஒழுங்கா நில்லு. நீ பில்டிங்க பாதுகாக்கிறியா இல்ல எல்லாரும் நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கியா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல சார். 8 இடத்துல நடந்த திருட்டுல நீதான் 3 இடத்துல வாட்ச்மேனா இருந்திருக்க. அண்ட் மத்த இடத்துல உனக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான் இருக்காங்க. இப்ப என்னன்னு புரியுதுல? சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். சார், நான் ரொம்ப நேர்மையா உழைச்சு பொழைக்கிறவன் சார். இங்க ஜெயில கூட சாப்பாடு கிடைக்கும். வசதி எப்படி? அடி வாங்கிட்டு உண்மையா சொல்றியா? இதுல 3 இடத்துல நீ இருந்திருக்க. என்ன விஷயம் சொல்ல? சார், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு டைமே சரியில்லை சார். போற இடத்துல எல்லாம் திருட்டு நடந்துடுது. உன் நேரம் இல்ல, உன் மூளை தான் சரியில்லை. அது சரியா வேலை செய்யாம தப்பான வேலை எல்லாம் செய்யுது. எங்க பாரு, ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. இந்த திருட்டை நிச்சயமா தனியால செய்ய முடியாது. இது கண்டிப்பா ஒரு கேங்கோட வேலை தான். முதல்ல வீட்டோட சாவியை ரெடி பண்ணிருக்காங்க. டைரக்டா கதவுல சாவியை ரெடி பண்றது அவ்வளவு ஈஸி வேலை கிடையாது. அதுக்கு அதிக டைம் எடுக்கும். ஆனா அதுக்கப்புறம் திருடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல யாரும் வீட்டுல இருக்க மாட்டாங்க. இப்போ மூலையில இருக்கிற விஷயத்த நீயா சொல்றியா இல்ல சொல்ல வைக்கணுமா? பாய தரடா கைக்வாட். சார், போய் டேபிள் எடுத்துட்டு வா, லத்தியும் எடுத்துட்டு வா. தலை கீழே தொங்க விட்டு லத்திய வச்சு லாடம் கட்டினா உண்மையை சொல்லிடுவான். ஓகே சார், எடுத்துட்டு வரேன். சார் வேண்டாம் சார். சார் இருங்க சார். சார் வேண்டாம் சார். எதுவும் எடுக்க வேண்டாம் சார். என்ன அடிக்காதீங்க சார் ப்ளீஸ். சார், நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். சார், எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க திருடுவாங்க சார். அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் சார். ஆனா அவங்க குழந்தைய தூக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது சார். அன்னைக்கு அவங்க திருட மட்டும்தான் சார் வந்தாங்க. அவங்க 2 பேரும் யாரு? கிஷோர், அப்புறம் அவனோட மனைவி சந்தா. நான் கிளம்புறேன் மேடம். சரி சரி. ஆ 2 டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஓகே சரி. ஏய் நில்லு நில்லு. சந்தா நில்லு. என்னோட ஆர்டிஃபிஷியல் நெக்லஸ் ஒன்று இருந்தது, இப்ப காணோம். அது எனக்கு எப்படி தெரியும் மேடம்? நீ தானே இப்ப வீட்ல இருந்து வந்த, இப்ப அது காணாம போயிடுச்சு. நீ காட்டு, என்ன மறைச்சு வச்சிருக்க? மேடம், நான் என்ன இருக்கு நான் பார்க்கணும். மேடம் இப்ப கொடுத்துடுறேன். இரு மேடம், இத விடுங்க. ஒரு நிமிஷம் நான் பாத்துடுறேன். என்ன மேடம் இப்படி பண்றீங்க? இதுல ஒண்ணும் இல்ல. இது என்னது? திருட்டு கழுத, உன்னை எவ்வளவு நம்புன? வீட்டு வேலைக்கு வச்சா வீட்ல இருக்கிற பொருளை திருடுவியா? இரு இரு, இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை புடிச்சு கொடுக்கறேன் பாரு. ஐயோ மேடம், தேவையில்லாம எதுக்கு போலீஸ் எல்லாம் கூப்பிடுறீங்க? அதான் உங்களுக்கு உங்க நெக்லஸ் கிடைச்சிருச்சுல, எதுக்கு மேடம் போலீஸ் கூப்பிடுறீங்க? போலீஸ்ட மோட்டிவேட் தான் மறுவேலை பாப்பேன். அட என்ன மேடம் நீங்க இப்படி பேசுறீங்க? ஒரு 500 ரூபாய் நெக்லஸ்க்காக போலீஸ் கூப்பிடுவீங்களா? நேத்து தானே சொன்னீங்க இந்த நெக்லஸ் பழசாயிடுச்சு, யார்கிட்ட இது கொடுக்க போறேன்னு. அதான் நான் எடுத்துக்கிட்டேன். 500 ரூபாய் நெக்லஸ்ல அப்படின்னு பெருசா உங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு சொல்லுங்க. வாவ், எவ்வளவு அருமையா பேசுற. திருடுனது மட்டும் இல்லாம திமிரா வர பேசுறியா நீ? போயிடு, உன்னை இங்க பார்க்க கூடாது. இதுக்கப்புறம் இங்க வந்த. சரி சரி, நான் கிளம்புறேன். உங்க வீடு ஒன்றும் பெருசு இல்லை, எனக்கு நிறைய வீட்டுல வேலை இருக்கு. நானாவது 2-3 பொருள் தான் எடுத்தேன். யாராவது வந்து உன் மொத்த வீட்டையும் வலிச்சு எடுத்துட்டு போக போறாங்க, அப்பதான் உனக்கு புரியும் பாரு. போறேன் போ. ஓவரா பேசுற. அடிச்சது பாரு. ஏய், இங்க கிஷோர்ன்றவன் யாரா? சார், அவன் இவன் தான் சார். சரி, இவனுங்களை விட்டுருங்க. முதல்ல புடிச்சிட்டு போங்க சார். இவனை வேலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டான். நாள் பூரா இங்கேயே உட்காந்து சீட் ஆடிட்டு இருப்பான். குழந்தை கூட இவனால பாத்துக்க முடியாது. முதல்ல இவனை கூட்டிட்டு போங்க சார் இங்க இருந்து. குழந்தை எங்க? வீட்டை சர்ச் பண்ணுங்க. என்ன சார் ஆச்சு? இந்த குழந்தை யாரோடது?
சார் இவன் எங்க குழந்தை சார்? திருடின குழந்தைலாம் ஒன்றும் இல்லை. நாங்க 6 மாச கை குழந்தையை தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த குழந்தை எங்க? சொல்லு. எங்களுக்கு தெரியாது சார். 6 மாச குழந்தைய பத்தில எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். கொஞ்சம் நகை கிடைச்சிருக்கு. இந்த நகையெல்லாம் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? சார் இங்க பாருங்க. பெரிய எக்ஸ்பர்ட் யா நீ. சாவி செய்ய தேவையான எல்லா பொருளையும் நீ வச்சிருக்க. திவ்யா ஜோஷி வீட்டோடைய டூப்ளிகேட் சாவியை நீ தானே ரெடி பண்ண. திருடினது மட்டும் இல்லாம குழந்தைய வேற தூக்கிருக்கீங்க நீங்க. இங்க பாரு, அது ஒரு கை குழந்தை. எங்க இருக்குன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சார் குழந்தையெல்லாம் திருடல சார். நாங்க ஏழைங்க சார். வீட்டு வேலை செய்யறோம். ஏதோ சின்ன சின்ன பொருள் எல்லாம் திருடி இருக்கோம். நான் ஒத்துக்கிறேன் சார். என் புருஷனோட சேர்ந்து நானும் சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணிருக்கேன் சார். ஆனா சார் குழந்தையெல்லாம் திருடினது இல்ல. உண்மையதான் சார் சொல்றேன். அப்படியா மேடம்? இந்த நகையை பாத்தியா? இது ஒன்றும் சின்ன திருட்டுலாம் இல்லை. ஆனா இதை விட ஒரு குழந்தை திருடுறது பெரிய குற்றம். உண்மையை சொல்லிடு. 2 நாளைக்கு முன்னால நீ உன் புருஷனோட சேர்ந்து அந்த திவ்யாவோட வீட்டுக்கு போனதானே? சத்தியமா சொல்றேன் சார், நாங்க போல. சரி, ஓகே, ஒத்துக்கிறேன். நீ திவ்யா ஜோஷியோட வீட்டுக்கு போகல. ஆனா மத்த இடத்துலலாம் திருடினது நீதாங்கிறத ஒத்துக்கிறல? ஆமா சார். சரி, அப்ப மத்த 7 இடத்துலயும் எப்படி திருடினங்கிற உண்மையை சொல்ல. ஏன்னா திவ்யா ஜோஷியோட வீட்டுல திருடினவங்க அப்படியே உன்னோட ஸ்டைல தான் யூஸ் பண்ணிருக்காங்க. டாப் ஃப்ளோர்ல திருடி இருக்காங்க. அது ஒரு டூப்ளிகேட் சாவியை செஞ்சு. சார் நான் அதை ஒத்துக்கிறேன் சார். நாங்க அந்த முறையில தான் எப்பவும் திருடுவோம். சார் அந்த பிரிஜேஷ் இருக்கான்ல சார், அதான் அந்த செக்யூரிட்டி. அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், என்னோட பார்ட்னர் சார். அவன் தான் எங்களுக்கு டாப் ஃப்ளோரை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பான். அதோட அங்க தங்குறவங்க எல்லாருமே வேலைக்கு போறவங்களா தான் இருப்பாங்க. அதனால நாங்க எப்பவும் திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள 11 மணிக்கு அங்க போவோம். போய் அங்க இருக்கிறதெல்லாம் மொத்தமா திருடிட்டு வந்துருவோம் சார். இப்பெல்லாம் எல்லாரும் 2 கதவு வைக்கிறாங்க சார். சார் அதோட டூப்ளிகேட் கீ செய்யறதுக்கு எப்படியும் 2 நாள் ஆயிடும் சார். ஆனா நீ திருடின 7 இடத்துல 2 இடத்துல மட்டும்தான் பிரிஜேஷ் வாட்ச்மேனா இருந்தான். அப்படின்னா மத்த இடத்துல நீ ஒளிஞ்சுக்கிறதுக்கு டெரஸோட கதவை யார் திறந்து வைக்கிறா? உண்மையை சொல்ல. சார் அது அங்க இருக்கிற வாட்ச்மேன் எல்லாருமே பிரிஜேஷ்க்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் சார். ஏதாவது காரணம் சொல்லி அவன் ஈஸியா அந்த பில்டிங்குள்ள போயிடுவான். அதுக்கப்புறம் மொட்டை மாடி கதவை திறந்து விட்டுருவான். நாங்க டூப்ளிகேட் சாவிய ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எப்போ திருடலான்னு ஒரு நாள் முடிவு பண்ணி சொல்லுவோம் சார். அதுக்கப்புறமா நாங்க 2 பேரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டிப் டாப்பா போவோம் சார். எங்க பையனையும் கூட்டிக்கிட்டு பில்டிங்குள்ள போவோம் சார். அப்பதானே எங்களுக்கு சந்தேகப்பட மாட்டாங்க. ஒருவேளை எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா பிரிஜேஷ் அங்க வந்துருவான் சார். உடனே எங்களுக்கு உதவி பண்ணுவான். சீக்கிரம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடு. என்னங்க நம்ம கிட்ட ரொம்ப நேரம் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. போங்க போங்க. அப்படின்னா மத்த இடத்துல திருடினதை நீ ஒத்துக்கிற இல்லையா? இதுல திவ்யா ஜோஷி வீட்டுல திருடினதை ஒத்துக்கிறதுல மட்டும் உனக்கு என்ன ப்ராப்ளம்? சார் நான் சத்தியமா சொல்றேன் சார், அங்க குழந்தைய நாங்க திருடல சார். சார் எனக்கு தெரியும் திருடுறது கூட தண்டனை கம்மி தான். ஆனா குழந்தைய தூக்குனா நிறைய தண்டனை கிடைக்கும்னு எனக்கு பயம். ஒருவேளை இப்படி இருந்தா இந்த பயத்தினாலேயே குழந்தைய தூக்கிட்டா தண்டனை அதிகம்னு சொல்லி திவ்யா வீட்டுல திருடினதை நீ ஒத்துக்காம இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? சார் நாங்க தான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டோமே சார். இப்போ வந்து எங்க குழந்தைய பார்க்க விடுங்களேன் சார். பாவம் சார், எங்க பையன் எப்படி இருக்கானே தெரியல. ஒரு பிரச்சனை எல்லாம் நல்லா தான் இருக்கான். அவன் ரொம்ப சேஃபா தான் இருக்கான். என்ஜிஓ ஆட்களோட இருக்கான். ஆனா உன்னால அவனை சந்திக்கவே முடியாது. என்ன சார் சொல்றீங்க? அவன் என் புள்ள சார். சார் ப்ளீஸ். நீங்க 2 பேரும் திவ்யாவோட வீட்டுக்கு போகலனா, அவங்க பொண்ணு நீங்க 2 பேரும் கடத்தலனா, எதுக்காக அந்த வாட்ச்மேன் பிரிஜேஷ் உங்க 2 பேரோட பேரையும் சொன்னான்? சார் இவன் நிஜமாவே சரியான ஃப்ராடு சார். போன தடவை பங்கு வாங்குறதுக்காக எங்க கூட ரொம்ப சண்டை போட்டான். நாங்க இவனுக்கு பங்கு கொடுக்கல. அதுக்கு தான் பழி வாங்குறான் சார். வேணும்னு எங்களை மாட்டி விட பாக்குறான் சார். சார் நான் தான் சார் இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரோட திருட்டு கேஸ்ல மாட்டிக்கிட்டேன் சார். நான் உண்மையை தான் சார் சொல்றேன். அன்னைக்கு இவங்க 2 பேரும் தான் திவ்யா மேடம் வீட்டுக்கு திருட போனாங்க சார். இவங்க தானே சார் போனாங்க. அப்ப இவங்க தான் குழந்தைய திருடி இருப்பாங்க சார். டேய் ஏன்டா இப்படி போய் சொல்ற? உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லுடா.
உன்னாலதான் எனக்கு எங்களால எங்க பையனை கூட பார்க்க முடியல. சரி இவன் போய் சொல்றான், இவனை நம்பாதீங்க சார். ஆமா சார், அவன் போய் சொல்றான் சார், அவனை நம்பாதீங்க. எங்களை நம்புங்க சார், இவன் தான் சார் போய் சொல்றான். சார் நான் உண்மைதான் சார் சொல்றேன். சார், சந்தா கிஷோர் வீட்ல கிடைச்ச இந்த நகையெல்லாம் திவ்யா ஜோஷி வீட்ல திருடு போன எந்த நகையோடையும் மேட்ச் ஆகல சார். ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த திருட்டு நகையோட இந்த நகையெல்லாம் மேட்ச் ஆகுது சார். ஒருவேளை திவ்யா ஜோஷி வீட்ல திருட நகையை முன்னாடியே வித்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த குழந்தைய பத்தி சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக. அத்வானி, இந்த சந்தா கிஷோரோட கால் டீடைல்ஸ் எடுங்க. ஒருவேளை இவங்க குழந்தை யார்கிட்டயாவது வித்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க போன்ல பேசியிருப்பாங்க. ஓகே சார். சார், கால் ரெக்கார்ட்ஸ். அத்வானி சார், கிஷோர் அப்புறம் சந்தன் இவங்க 2 பேரோட 3 மாசத்தோட கால் ரெக்கார்ட்ஸையும் நாங்கள் செக் பண்ணிட்டோம். அதில் எங்களுக்கு சில நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு சார். அந்த நம்பர்ஸில் அவங்க அடிக்கடி பேசிட்டு இருந்திருக்காங்க சார். விசாரிச்சது மட்டும் இல்லாமல் நானே இவங்க எல்லார் வீட்டுக்கும் போய் நேரடியாக செக் பண்ணிட்டேன். ஆனால் குஷியை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கல. எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு சார். அந்த விஷயம் நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சார், 10 மாசத்துக்கு முன்னாடி கிஷோர் ஐவேவ் சென்டரில் வேலை பார்த்துருக்கான். ஸ்பெர்ம் டோனர் சரகேட்டட் மதரை அவைலபிள் பண்ணுறதுக்கு அவனுக்கு கமிஷன் கிடைச்சிருக்கு சார். அப்படின்னா கிஷோருக்கு குழந்தை பிறக்காத கப்பல்ஸ் எல்லாரையும் தெரியும் இல்லையா? ஒருவேளை அந்த மாதிரி கப்பல்ஸுக்கு அவன் திவ்யா ஜோஷியோட குழந்தைய வித்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம் சார், கண்டிப்பாக சான்ஸ் இருக்கும். கிஷோர் அந்த ஐவிஎஃப் சென்டர்ல வரும்போது எத்தனை பேர் வந்திருக்காங்களோ, என்கொயரி ட்ரீட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க மொத்த பேருடைய டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக எடுங்க. அண்ட் கூடவே அந்த ஐவிஎஃப் சென்டர்ல வேலை செய்யற அத்தனை பேரோட டீட்டெயில்ஸும் வேணும். எஸ் சார். ஹலோ, சொல்லுங்க. இங்க பாருங்க, எங்க தரப்புல இருந்து நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நீங்க அதுக்காக மட்டும்தான் அந்த குழந்தைய கண்டுபிடிக்கணுமா? சரி, என்னாச்சு? நமக்கு சுத்தமா நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் சார். அந்த திவ்யா ஜோஷி எந்த சொசைட்டியில் குடியிருக்கிறாங்களோ அதோட செக்ரட்டரி ஃபோன் பண்ணாங்க சார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த குழந்தைய சீக்கிரமா கண்டுபிடிக்கணுமா. குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் கிடைக்கலன்னா அவங்களோட ஃபிளாட்டோட ரேட் ரொம்ப குறைஞ்சிருமா. இவங்கெல்லாம் எவ்வளவு மோசமா இருக்காங்க. குழந்தையோட உயிரை விட ஃபிளாட்டோட ரேட் தான் முக்கியமா போச்சுல. இது என்னோட பொண்ணு குஷி. 6 மாசம் ஆகுது. ஆனா பார்க்க ஒரு வயசு குழந்தை மாதிரி இருப்பா. ஆனா இவளோட காது கிட்ட ஒரு பர்த் மார்க் இருக்கு. என்னாச்சு? நம்ம குழந்தைய தூக்கிட்டு போனவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு பயந்து போய் அவளை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றதா நல்லதுன்னு தோணுது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. அதுல நான் என்ன சொல்றேனோ அதை சோஷியல் மீடியால போடுங்க. நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா உங்ககிட்ட என் குழந்தை இருக்கான்னா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். உங்களுக்கு எதிராக போலீஸ்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டேன். அதோட எங்க குழந்தைய யார் எங்க கிட்ட திரும்ப கொண்டு வந்து கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க ரெடியா இருக்கு. போலீஸ் அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு பகல் ராத்திரின்னு பார்க்காம உழைச்சாங்க. ஐவிஎஃப் சென்டர்ல ஒர்க் பண்ணவங்க, அங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்கன்னு எல்லாரோட லிஸ்ட்டும் ரெடி பண்ணாங்க. யார் மேல எல்லாம் சந்தேகம் இருந்ததோ அவங்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சாங்க. சில பேரோட வீட்டுக்கும் போய் சோதனை பண்ணாங்க. ஆனா அந்த குழந்தை குஷி யார்கிட்டயுமே இல்ல. திவ்யா, அவளோட ஹஸ்பண்ட் சோயேஷ் குழந்தைய கண்டுபிடிக்க சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ போட்டாங்க. ஆனா குழந்தைங்க சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான கிரைம்ஸ்ல சோஷியல் மீடியாவுக்கு போறதுக்கு முன்னால ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். போலீஸோட அட்வைஸை கேட்கணும். ஏன்னா நாம தப்பா எடுத்து வைக்கிற ஒரு அடி கூட குழந்தை நமக்கு திரும்ப கிடைக்குங்கிற நம்பிக்கையை மொத்தமாவே அழிச்சிட வாய்ப்பு இருக்கு. திவ்யா, திவ்யா, 40,000 பேருக்கு மேல நம்ம வீடியோவை பார்த்திருக்காங்க. உன் ஐடியா இப்ப வேலை செய்யுது. அப்படின்னா நம்ம குஷி திரும்ப கிடைச்சிருவாள்ல? கண்டிப்பா கிடைச்சிருவா. இரு பாக்குறேன். சார் வாங்க சார். குஷி கிடைச்சிட்டலா? இல்ல, இப்ப வரைக்கும் கிடைக்கல. ஆனா நீங்க தான் பிரச்சனை இன்னும் பெருசாக்கி இருக்கீங்க. ஏன் சார்? நீங்க ஒரு வீடியோ சோஷியல் மீடியால போட்டீங்களா, அது இப்ப வைரல் ஆயிடுச்சு. அதை பார்த்தா கிரிமினல்ஸ் இன்னும் அலர்ட் ஆயிடுவாங்க. ஒருவேளை அவங்க பயந்து போய் தப்பான முடிவு ஏதாவது எடுத்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஏற்கனவே பல கேசஸ் இருக்கு. அட்லீஸ்ட் எங்க கிட்டயாவது இதை பத்தி நீங்க கேட்டுட்டு செஞ்சிருக்கணும்ல. சாரி சார்.
இன்னும் உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கியா? அழறத நிறுத்திட்டு போய் சம, எனக்கு பசிக்குது. என்ன ஆளியா நீ எல்லாம்? மனசுல கொஞ்சம் கூட கவலை இல்லையா? உனக்கே இருக்க போகுது. நீ ஏன் அந்த குழந்தை மேல பாசம் வைக்க போற? பாசம் வச்சு மட்டும் என்ன ஆக போகுது? என்ன கிடைக்கும்? இந்த அழுகையா? உனக்கு மனசாட்சியே இல்லையா? நான் இவ்ளோ தூரம் அழற என் கண்ணீருக்கு மதிப்பே கிடையாதா? இது பாரு, எனக்கு என் குழந்தை திரும்ப வேணும். குழந்தை இல்லாம நான் இருக்க மாட்டேன். நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கோ, புரிஞ்சுக்கோ, சரியா? அது ஒண்ணும் உன் புள்ளையும் இல்ல, நீ அதுக்கு அம்மாவும் இல்ல. உங்க 3 பேர்ல ஒருத்தருக்கு தண்டனை குறைய வாய்ப்பு இருக்கு. சார், அது எப்படி சார்? உங்கள யார் உண்மையை சொல்றீங்களோ அவங்க தண்டனையை குறைக்க நாங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். இல்லைன்னா குழந்தைய தூக்குன குற்றத்துக்காக நீங்க 3 பேரும் ரொம்ப நாள் உள்ள இருப்பீங்க. சார், நான் சொல்றது உண்மைதான் சார். இவங்க தான் சார் அந்த குழந்தைய தூக்கி இருப்பாங்க. பிரிஜேஷ், என்னடா பேசிட்டு இருக்க? எதுக்கு எங்களையும் மாட்டி விடுற? சார், எங்களுக்கு எங்க பையனை பார்த்தே ஆகணும் சார். பையனை பார்க்கணும்னா உண்மையை சொல்ல. சார், நாங்க தான் சார் புள்ளைய திருடணும். என்னடி பேசுற? நாங்க தான் சார் திருடணும். நாம எதுவும் பண்ணல. திவ்யா ஜோஷியோட பொண்ணு எங்க வித்த? சார், குழந்தைய நாங்க தூக்கல சார். இவ எதுக்கு இப்படி சொல்றானே எனக்கு தெரியல. எதுக்குமா நீ இப்படி போய் சொல்ற? வாய் மூடு. சார், நான் சொல்றத நீங்க கேளுங்க. குழந்தைய நாங்க தான் திருடணும். ஆனா எங்க புள்ளைய நாங்க பார்க்காத வரைக்கும் நிச்சயமா அந்த குழந்தை எங்க இருக்குங்கிற விஷயம் நாங்க உங்களுக்கு சொல்ல மாட்டோம். சார் நாங்க நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா உங்ககிட்ட என் குழந்தை இருக்குன்னா நான் சத்தியமா சொல்றேன், போலீஸ்ல உங்களுக்கு எதிராக எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டேன். அட கடவுளே, இது என்ன புது பிரச்சனை வந்திருக்கு? அட என்னாச்சு? இந்த வீடியோ பாத்தியா இல்லையா? எந்த வீடியோ? இந்த குழந்தையோட பேரு குஷி. இவங்க அம்மா ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்கா. இந்த குழந்தை யார் எடுத்திருந்தாலும் அவங்கள கொடுத்துற சொல்லி கெஞ்சி கேட்டிருக்கா. ஒவ்வொரு சோஷியல் மீடியாலயும் இந்த வீடியோ தான் இப்ப ரொம்ப வைரலாகி போயிட்டு இருக்கு. நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா உங்ககிட்ட என் குழந்தை இருக்குன்னா நான் சத்தியமா சொல்றேன், போலீஸ்ல உங்களுக்கு எதிராக எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டேன். ஆனா இந்த குழந்தைய கூட்டிட்டு நான் வெளியில எங்கேயும் போகலையே. நம்ம 2 பேரை தவிர இந்த குழந்தை நம்ம கையில இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. உனக்கு என்ன பைத்தியமா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த குழந்தை எப்படி வச்சிருக்க முடியும்? இங்க பாரு, ஒண்ணு பண்ணலாம். ஒரு வேலை செய்யலாம். நம்ம யார்கிட்ட இருந்து இந்த குழந்தைய வாங்கணுமோ அவங்க கிட்ட இந்த குழந்தைய திரும்ப எடுத்துக்க சொல்லு. நம்ம பைசாவையும் திரும்ப கொடுக்க சொல்லு. ஹலோ. ஹலோ மேடம். மேடம், என் பேர் விமலா. உங்களுக்கு என்ன தெரியாது மேடம். ஆனா நான் நீங்க போட்ட வீடியோவை பார்த்திருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு என் குழந்தைய பத்தி தெரியுமா? அதான் மேடம், நீங்க குழந்தையோட போட்டோவை வீடியோல காமிச்சீங்கல்ல, அதே மாதிரி ஒரு குழந்தைய பார்த்தேன். எங்க பாத்தீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. என்னாச்சு? போன்ல யார் பேசுறாங்க? ஒரு லேடி ஃபோன் பண்ணிருக்காங்க. நம்ம குஷியை பாத்துருக்காங்களா? நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, நாங்களே அங்க வரோம். சரி, நான் அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கங்க. சரி, நாங்க உடனே அங்க வந்துடுறோம். என் பையன் என்னோட செல்லம் பாபு, நீ எப்படிப்பா இருக்க? நீ ஒழுங்கா சாப்பிட்டியா இல்லையா சொல்லு பாபு. எனக்கு ஞாபகமாவே இருக்கு. அம்மா உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். பாபு. சரி, இப்ப சொல்லு. நீ உன்னோட குழந்தைய பார்த்துட்டல்ல? ஆனா இப்பவும் இதே மாதிரி ஒரு குழந்தை அதோட தாயை விட்டு தள்ளிதான் இருக்கு. உண்மையா சொல்லு, குஷி எங்க? யார்கிட்ட குழந்தைய வித்தீங்க? சார், நாங்க எந்த குழந்தையும் திருடல சார். அதோட நாங்க குழந்தைய விற்கவும் செய்யல சார். நான் உண்மையதான் சொல்றேன், நாங்க அங்க போகவே இல்லை சார். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உன் வாயிலே நீ சொன்ன அந்த குழந்தைய திருடுன அப்புறம் வித்தன்னு. இப்ப எப்படி சொல்ற? சார், நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். ஏன்னா அப்பதான் நீங்க என்னைய புள்ளைய பார்க்க விடுவீங்க. என்ன நீ முதல்ல சொன்னது பொய்யா இல்ல இப்ப சொல்றது பொய்யா? இங்க பாரு, நீ உன் புள்ளைய நினைச்சு வருத்தப்படுற மாதிரி அவங்க புள்ளைய நினைச்சு வருத்தப்படுறாங்க. அவங்கள பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா இல்லையா? சார், நான் உண்மையதான் சார் சொல்றேன், போய் சொல்லல. என்ன நம்புங்க சார், நான் குழந்தைய திருடல சார். நாங்க விற்கவும் இல்லை சார். என்ன போக விட்டுருங்க சார், போக விட்டுருங்க.
என்னங்க அங்க இருக்காங்க. நான் தாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என் குழந்தைய பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க நீங்க எங்க பாத்தீங்க? முதல்ல எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஆனா நீங்க இங்க பாருங்க, நீங்க முதல்ல எங்க கூட வாங்க, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன். இல்ல என்னால அங்க வர முடியாது. இப்படி கேள்வி கேட்கலாம் இப்ப நேரம் கிடையாது. முதல்ல எனக்கு 50,000 கொடுங்க, அப்புறம் தான் நான் அட்ரஸ் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல பணத்தை கொடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல பணத்தை கொடுங்கன்னு சொல்றேன்ல. இந்தாங்க பணம். இந்தாங்க அட்ரஸ். சரி, நீங்களும் அப்ப எங்க கூட வாங்க. என்னால அங்க வர முடியாதுங்க. இது பாருங்க, உங்க குழந்தை அங்கதான் இருக்கு. நான் அந்த வீட்ல வேலை செய்யறவ. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நீங்க இல்லாம நான் வேணா இங்கே நிக்கிறேன். உங்க குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறமா மிச்ச பணத்தை எனக்கு கொடுங்க. அதெல்லாம் எப்படி? வாங்க வாங்க போலாம் வாங்க. என்னங்க இந்த பில்டிங் தான். வா போலாம். கொஞ்சம் இரு, நானே பார்க்கறேன். என்னோட குழந்தை குஷி. என் பொண்ணு எங்க இருக்கா? குஷி 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 எங்க இருக்க? குஷி என் குழந்தை குஷி. இங்க பாருங்க, நீங்க யாரு, எதுக்காக இப்படி சுத்தி வரீங்க? என் பொண்ணு குஷி இங்க தானே இருக்கா? இங்கயா? இங்க பாருங்க, எங்களுக்கு இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. என் குழந்தை. அட யாருங்க நீங்க, எங்க உள்ள போறீங்க? எங்க பாருங்க, முதல்ல என் குழந்தை என்கிட்ட கொடுங்க. அவ எங்க தான் இருக்கா எனக்கு தெரியும். ப்ளீஸ். ஓம்கார், இது அவங்க தானே? குழந்தை காணோம்னு வீடியோ போட்டுருந்தாங்களே, அவங்க தானே? ஆமா ஆமா, அது நாங்க தான். நான் தான் அந்த வீடியோலயே சொல்லிருந்தேன்ல, என் குழந்தை யார்கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் என் குழந்தைய மட்டும் என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க. இங்க பாருங்க ப்ளீஸ். உங்க குழந்தை இங்க இல்லங்க. நீங்க வேணா வீட்டை சர்ச் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க குழந்தை எங்க கிட்ட இல்ல. என்ன? உங்களுக்கு யாரோ தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க பணத்தை திரும்ப கொடுத்துருங்க போதும். இங்க பாருங்க, என்கிட்ட பணம் எல்லாம் கிடையாது. அது சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். பணத்தை ஏற்பாடு பண்ற வரைக்கும் குழந்தைய நீங்களே வச்சுங்க. பணம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அட பணம் இல்லைன்னா இல்லைன்னு தான் அர்த்தம். இங்க பாருங்க சார், யூஸ்வலா குழந்தைய வித்துட்டோம்னா நாங்க திரும்ப வாங்குறது கிடையாது, புரியுதா? நீங்களே வச்சுக்கோங்க. ஜெகதண்ணா, எங்களால் இந்த குழந்தைய சமாளிக்கவே முடியல. நீங்க கொண்டு போயிடுங்க. அப்போ பணம்? பணத்தை அப்புறமா கொடுங்க. நம்ம கையில இருந்து இப்ப ரெண்டுமே போயிடுச்சு. குழந்தையும் போயிடுச்சு, பணமும் போயிடுச்சு. அட்லீஸ்ட் பணத்தையாவது வாங்கிருக்கலாம்ல. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? இந்த குழந்தை விஷயம் வெளியே தெரிஞ்சது நம்ம காலத்துக்கும் ஜெயிலே இருக்க வேண்டியதா. நீயே ஒரு மாதிரி இருக்க. 4 நாள் அந்த குழந்தை இந்த வீட்ல இருந்தத நீ பாட்டுக்கு தூக்கி கொடுத்துட்ட. எனக்கு மனசே சரியில்லை. அப்படின்னா பெத்த தாய்க்கு அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இங்க பாரு, அட்லீஸ்ட் நாம போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம். அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்டயாவது போய் சேரும்ல. என்ன விளையாடுறியா? இந்த குழந்தை உங்ககிட்ட எப்படி வந்துச்சுன்னு போலீஸ் கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவேன்? குழந்தைய விலைக்கு வாங்கணும்னா? இங்க பாருங்க சார், சோஷியல் மீடியால கெட்ட விஷயங்களும் நடக்கும். அந்த பொம்பளை உங்க 2 பேரையும் முட்டாளாக்கிருக்கா. சரி, இவனுங்களை விட்டுருங்க. ஹலோ, நீங்க ஒரு குழந்தைய தேடுறீங்கல்ல, அந்த குழந்தைய நான் பார்த்தேன் சார். இப்பதான் எனக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணா சார். சார், அவ போரிவிலி எம்ஜே சென்டர்ல ஒரு ஹைவே சென்டர் இருக்கு. அங்க நரேஷன் ஒருத்தன் வேலை செய்யறான். அவன் கிட்ட குழந்தைய வாங்க டீல் பேசியிருக்கான். நரேஷ் மூலமா அவனுக்கு தெரிஞ்ச ஆளு குழந்தைய வாங்குறதுக்காக அங்க வந்திருக்கான். அந்த குழந்தையோட பேர் தான் குஷி. அந்த ஆளை பத்தி சொல்லல, ஆனா அவனோட அட்ரஸ் மட்டும் கொடுத்துருக்கான். இந்த நம்பரோட டீடைல்ஸ் எடுங்க சீக்கிரமா. ஓகே சார். குழந்தை எங்கங்க? அவங்க குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே, குழந்தை நமக்கு திரும்ப வேணும்னு. நான் எவ்வளவு சொன்னாலும் அவங்க ஒத்துக்கவே இல்ல. நிஜமாவா?
ஒரு நிமிஷம். நரேஷ்ன்றவர் எங்க தானே வேலை செய்யறாரு? ஆமா சார். அவர் எங்க போயிருக்காரு? அவரை கூப்பிடுங்க. அதோ அங்க போறாரு சார். நரேஷ் நரேஷ் நில்லு. சார் குழந்தைங்க, அந்த குழந்தைங்க சொல்லு. சார் நான் உண்மைதான் சார் சொல்றேன். எனக்கு தெரியாது சார். தெரியாதுல? தெரியாதுல? இப்படி கிட்ட சொல்ல மாட்டேன். லத்தி எடுத்துட்டு வா. லத்திய கொடு. சார் 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 நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். ஜெகத் தான் சார் அந்த குழந்தையை எடுத்துட்டு போனா. அந்த ஜெகன் எங்க இருக்கான்? அந்த ஜெகத் எங்க இருக்கான்லாம் எனக்கு தெரியாது சார். சார், அந்த ஆள் நம்ம கிட்ட ஒரு நம்பர் கொடுத்தாரு இல்லையா? அந்த நம்பர் நரேஷ் இது மட்டும் இல்ல, சந்தா, கிஷோர், அப்புறம் பிரிஜேஷ், அந்த 3 பேரோட கான்டாக்ட்லயும் இருக்கு. உங்க 3 பேர்ல ஜெகத் யாருக்கு தெரியும்? சார், ஜெகத் பிரிகேஷோட அக்கா புருஷன். ஆமா சார். பிரிஜேஷ் 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் எங்ககிட்ட அனுப்பி வச்சான். சாவி செய்ய கத்து கொடுக்க சொன்னா. ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நான் உண்மையதான் சொல்றேன் சார். திரும்பவும் இவங்க என்ன மாட்டி விட பாக்குறாங்க. இல்ல சார், நான் மாட்டிலாம் விடல. ஏய், போய் சொல்றத நிறுத்துறா. நீ தான அவனை அனுப்புற. நம்பவே நம்பாதீங்க சார், ப்ளீஸ். பயமுடு. இது ஜெகத்தோட கால் ரெக்கார்ட்ஸ். இத வச்சு பார்த்தா தினமும் நீ அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்க. சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன நம்புங்க சார். ஒழுங்கு மரியாதையா ஜெகத்தோட அட்ரஸ் சொல்லு. சார், என்னாச்சு? எழுந்துடா. சார், எழுந்துருங்க. என்னாச்சுங்க? சார், வீட்டை சர்ச் பண்ணுங்க. குழந்தை இங்க தான் இருக்கும். எந்த குழந்தை? சார், குழந்தைங்க இல்ல. சார், குழந்தை இங்க இல்ல, ஆனா கொஞ்சம் நகை இங்க கிடைச்சிருக்கு. உட்காரா. உன் மச்சான் எங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். ஒழுங்கா குத்த தனியா ஒத்துக்கோ. இல்லனா உங்க மாமா மச்சான் 2 பேரும் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சொல்லு. சார், இது எல்லாத்தையும் நாங்க தான் செஞ்சோம். ஆமா சார், நாங்க தான் குழந்தைய திருடணும் சார். அது நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறேன் சார். எனக்கு வேலை போயிடுச்சு. அதனால நாங்க திருட்டு தொழில் ஆரம்பிச்சிட்டோம். அது பிரிஜேஷ் தான் எங்களுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தான் சார். அவன் தான் எங்களை கிஷோர்கிட்ட அனுப்பி வச்சான் சார். அங்க டூப்ளிகேட் சாவி செய்ய கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் திருட்டுறதுக்காக அங்க போனோம். சீக்கிரம் வாங்க. குஷி வேற தனியா இருக்கா. டோன்ட் வரி, 15 மினிட்ஸ்ல திரும்ப வந்துடலாம். என்னங்க, இங்க பாருங்க, குழந்தை அழகா இருக்கு. நமக்கு தான் குழந்தைய இல்லையே. இதையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடலாமே. இல்ல, எதுக்கு வந்தியோ அந்த வேலையை பாரு, சரியா? இரு, நான் பார்க்கறேன்.
சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு இறங்குங்க. ஓனர் வந்துட்டாங்க. லிஃப்ட் நிறுத்துறேன். சரி, ஓகே. நான் ஹாஸ்பிட்டலில் வார்ட் பாயா வேலை பார்த்துன்னு இருந்தேன். நரேஷ் கூட எனக்கு பழக்கம் இருந்துச்சு. அவன் ஒரு IVF சென்டரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். குழந்தை ஏதாவது இருந்தால் சொல்லுன்னு அவன் என்கிட்ட பல முறை சொல்லியிருக்கான். எங்களுக்கு அந்த குழந்தை கிடைச்சிது. நான் அவனோட உதவியால தான் மனோஜ் குல்கர்னிக்கு அந்த குழந்தைய விற்றேன். அப்படின்னா இப்போ குழந்தை அவங்ககிட்ட தான் இருக்கா? இல்லை சார், குழந்தை அவங்க கிட்ட இல்லை. அவங்க குழந்தைய திரும்ப கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த குழந்தைய பிரகாஷ்கிட்ட கொடுக்க போனோம். அவரு வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ அந்த குழந்தை எங்க? சொல்றா, குழந்தை எங்கன்னு சொல்லு. எங்கடா? சார், நான் ரொம்பவே பயந்துட்டேன் சார். நான் குழந்தைய லேக் ரோட்ல ஒரு குப்பை தொட்டியில போட்டுட்டேன் சார். இங்க வந்து போக 3 வழி தான் இருக்கு. இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற ATM அப்புறம் கடை. இப்படி எங்கெல்லாம் CCTV இருக்கோ அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. அது மூலமா அவன் சொல்றது உண்மையா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குழந்தை எங்க தான் விட்டானு பார்க்கலாம். குஷியை தேடுறதுக்காக அக்கம் பக்கத்துல உள்ள எல்லா கேமராஸையும் போலீஸ் செக் பண்ணாங்க. CCTV விஷுவல்ஸ்ல ஜகத் துணியில சுத்தி ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறது தெரியுது. அதே இன்னொரு ஃபுட்டேஜ்ல அவன் வெறும் கையோட போறதும் தெரியுது. ஜகத் அந்த குழந்தைய ரோட்டோரமாவே விட்டுட்டு போயிருக்கலாம். போலீஸ் அந்த குழந்தைய தேட ரொம்பவே முயற்சி பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த குழந்தைய அங்கிருந்து யார் எடுத்துட்டு போனாங்கிறது போலீஸ்க்கு இன்னும் தெரிய வரல. நான் செஞ்ச தப்புக்கு என் பொண்ணு அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஆனா தயவு செஞ்சு நீங்க அந்த தப்பு பண்ணிடாதீங்க. உங்க குழந்தைய தனியா மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் ஒவ்வொரு 8 நிமிஷத்துக்கும் ஒரு முறை குழந்தை காணாம போகுது. அதுல பல குழந்தைங்க இப்ப வரைக்கும் மிஸ்ஸிங் லிஸ்ட்லயே தான் இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு தான் குடும்பத்தோட திரும்ப வந்து சேர்ற கொடுப்பனை இருக்கிறதே இல்ல. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து, பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து, ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இருந்து, என் வீட்ல இருந்தும் கூட குழந்தைகள் கடத்தப்பட்டுக்கிட்டு வருது. ஏன்னா சிலர் இந்த மாதிரி இல்லீகலா குழந்தைங்களை வாங்கி அம்மா அப்பா ஆயிடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு வராங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்குற சந்தோஷம் குழந்தைங்களை பறி கொடுத்த அம்மா அப்பாவுக்கு கஷ்டத்தையும் துக்கத்தையும் தான் பலனா கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதனால அந்த குழந்தைக்கும் நீங்க பெரிய அநியாயத்தை தான் பண்றீங்க. அனுப் சோனியானா இதோட உங்ககிட்ட இருந்து விடை பெறேன். அடுத்து ஒரு ஷாக்கிங் கேஸோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பத்துல உள்ளவங்களும் சேஃபா இருங்க. தொடர்ந்து பாருங்க கிரைம் பேட்ரோல் சிட்டி கிரைம்ஸ். பாடங்கிறது ஒண்ணுதான், கத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஜெய் ஹிந்த். For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.